ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய சேனலுக்கு உங்கள அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்க வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். எங்களுடைய குலதெய்வம் கோயிலு. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில மருகால் தளையில இருக்கு. புலுடையார் சாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அ அந்த கோயிலுக்கு இவங்க அப்பா அடிக்கடி போயிட்டு வருவாங்க. நாங்க எல்லாம் ஃபேமிலியா போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளம்பிட்டோம். 9 டூ 9:30க்குள்ள பூஜை. அதுக்குள்ளேயே போகணும்னு சொல்லிட்டு இடையிலே போய் சாப்பிட்டுக்கலாம் வீட்டிலேயே டிஃபன்லாம் ரெடி பண்ணா லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு, ஒரு மெஸ்ஸில போய் சாப்பிட்டோம். சாப்பாடுலாம் சூப்பரா இருந்துச்சு. ப்ரைஸும் ரீசனபிளா இருந்துச்சு. சூடா இருந்துச்சு எல்லாமே. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு, அப்படியே மெதுவா கிளம்பிட்டோம். இடையிலே பார்த்தீங்கன்னா, நல்லா விவசாய காடுகள்லாம் பார்க்குறதுக்கு நல்லா உழுது போட்டிருந்தாங்க. இனி மழைக்காலம் இல்லையா? இதில தான் உளுந்து பயிர்லாம் இந்த சைடு நெறைய விதைப்பாங்க. அ அதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நாங்களும் அ கிட்டத்தட்ட மலை எந்த தெரியுது பாருங்க. இது மேல தான் எங்களுடைய சாஸ்தா இருக்காரு. கோயில் கீழ போய் வண்டிய வந்து பார்க் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் கடைகள்ல வந்து பூஜைக்கான பொருட்கள்லாம் கூட கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். பூவு, மாலை, பத்தி, சூடம் இந்த மாரி. வெண்முகில் வந்து எனக்கு தலைக்கு பூ வேணும்னு சொல்லிட்டா. அவளுக்கு வீட்ல பூ இல்ல. அதனால வாங்கிக்கிட்டா. வாங்கிட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 200 டூ 300 படி இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்றேன். அக்யூரேட்டா தெரியல. பார்த்தீங்கன்னா, இடையிலே பார்த்தீங்கன்னா, நாங்க போற வழியிலே தேன்லாம் கூடு கட்டியிருந்துச்சு. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன காவல் தெய்வங்கள். அ இந்த மாரி சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சாமிக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் பண்றவங்க அதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. சாமிய நல்லாவே கும்பிட்டு நல்லா தரிசனம் பண்ணோம். இதுதான் பேச்சியம்மன். இது வந்து அங்க இருக்கக்கூடிய காவல் தெய்வம். பேச்சியம்மனுக்கு தான் மெயினா நாங்க பூஜை பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுக்கான பூஜை பொருட்கள், பட்டு எல்லாம் வாங்கிட்டு போய் குடுத்துட்டு, நிறைவா சாமி கும்பிட்டோம். விநாயகர் சதுர்த்தின்றதுனால எங்களுக்கு விநாயகருடைய பிரசாதமான கொழுக்கட்டையும் கிடைச்சது. அதையும் வாங்கிட்டு, அப்புறம் சர்க்கரை பொங்கல் நம்ம தான் வந்து சாமிக்கு பூஜைக்காக பண்ண சொல்லி குடுத்துருந்தோம். அதையுமே நல்லா சூடா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு, அப்படியே கொஞ்ச நேரத்தில அப்படியே காத்து பார்த்தீங்கன்னா, மேல உச்சியிலன்றதுனால பயங்கர காத்து. நல்லா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு, நம்ம பேச்சியம்மனையும் நல்லா கும்பிட்டுட்டு மலை பேச்சு மலையழகு அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க மேல 2 சாமி. இந்த மாரி தவழும் பிள்ளைகள்லாம் குழந்தைகள் இல்லாதவங்கலாம் அத வந்து நேர்த்திக்கடனுக்காக வச்சா, குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஐதீகம். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு, அப்படியே படி இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கிட்டு அப்படியே கொஞ்சம் எங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு. போயிட்டு ஊர் வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனல சப்ஸ்கிரைப்